குழந்தை தொழிலாளர் திருத்த சட்டத்துல மீண்டும் குலத்தொழிலே செய்யலாம்ன்ற ஒரு திருத்தத்தை கொண்டு வந்திருக்காங்க. அதுல பல்வேறு அரசியல் கட்சி சமூகத்தினரும் வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காங்க. அந்த சட்டத்தை எதுவும் பின்வாங்குவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கா? முதல்ல ஒரு விஷயத்தை வந்து சரியாக புரிந்து கொண்டு அதுக்கு பின்னாடி எதுவும் செய்வது சரியாக இருக்கும். அது மட்டும் இல்லை, இந்த சொத்து குவிப்பு வழக்கில் ஜெயலலிதா விடுதலையானதில் பிரதமர் உட்பட அனைத்து மத்திய அமைச்சர்களும் அவருக்கு வாழ்த்து தெரிவித்திருக்கிறார்கள். உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய சுப்பிரமணிய சாமி அவர்கள் நான் நீதிமன்றத்தில் நாடுவேன் அப்படின்றத சொல்லியிருக்காரு. ஸோ அதை பற்றி உங்களோட நான் அந்த வழக்குக்குள்ளெல்லாம் நான் போக தயாராக இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் தமிழகத்திற்கு நன்மைகள் நடந்தாக வேண்டும். இன்னும் ஒரு ஆண்டுகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு ஆட்சி காலம் இருக்கிறது. இந்த ஒரு ஆண்டு காலத்தில் தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆளும்போது செயல்திறன் மிக்க ஒரு முதலமைச்சர் தேவை என்று நான் கருதுகிறேன். செயல்திறன் மிக்க வல்லமை படைத்த ஒரு முதலமைச்சர் இருந்தால்தான் மத்திய அரசாங்கத்தினுடைய பல்வேறு திட்டங்களை இங்கே கொண்டு வந்து நடைமுறைப்படுத்துவதோடு தமிழகத்திற்கு நன்மைகள் கிடைக்க செய்ய முடியும். ஆகவே தான் அம்மா அவர்கள் முதல்வராக ஆவதை நான் வரவேற்கின்றேன். சார், ஜெயலலிதா சொத்து குவிப்பு வழக்கு தொடர்பாக வந்துட்டு மேல்முறையீடு செய்யக்கூடாதுன்னு சுப்பிரமணிய சுவாமிக்கு வந்து பாஜக மேலிடம் உத்தரவு போட்டிருந்தா ஒரு தகவல் சார். இதை பற்றி உங்கள் கருத்து என்ன சார்? அது அவர்கிட்ட தான் கேட்கணும், எனக்கு தெரியல. அதாவது 2017 நட்புறவான மனநிலையோட அம்மா திரும்ப வரணும் அப்படின்றீங்க, ஆட்சி வரணும். என்னை பொறுத்தவரை அரசியல் ரீதியாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கட்சிகளோடும் நல்ல உறவோடு நாங்கள் இருந்து கொண்டிருக்கின்றோம். ஆனால் தமிழகத்தினுடைய வருங்காலத்தை கருதி நான் சொல்வது, அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இன்னும் ஒரு ஆண்டு காலம் இருக்கிறது. அந்த ஒரு ஆண்டு காலத்தில் எப்படிப்பட்ட முதலமைச்சர் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் ஆட்சி செய்ய வேண்டும் என்பதுதான் கேள்வி. அதற்கு பொருத்தமானவராக நிச்சயமாக அம்மா அவர்கள் மட்டும்தான் இருக்க முடியும் என்பது என்னுடைய விடை. அது தேர்தல் ரீதியாக வரும்போது நிச்சயமாக பாரதிய ஜனதா கட்சி தமிழகத்தில் ஆட்சியை பிடிக்கக்கூடிய அளவுக்கு எங்களுடைய அனைத்து முயற்சிகளையும் நாங்கள் மேற்கொள்வோம். ஆட்சியை பிடிக்க முடியும் என்கின்ற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கிறது. பாரதிய ஜனதா கட்சி நாங்கள் தேசிய ஜனநாயக கூட்டணி வச்சிருக்கிறோம், அதில் நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கிறோம். விரைவில் மத்திய அமைச்சர் உட்பட பிரதமர் உட்பட தமிழகத்தில் வருகை தருவதாக ஒரு தகவல் இருக்கிறது. அதற்கான ஆயத்த பணிகள் எப்படி இருக்கு? அவங்களாம் எப்போ வர இருக்கிறாங்க? வருகின்ற மாதத்தில் பல்வேறு அமைச்சர்களும் பிரதமர் அவர்களும் தமிழகத்திற்கு வர வேண்டும் என்று நாம் கேட்டிருக்கின்றோம். வருவார்கள் என்கின்ற நம்பிக்கை நமக்கு இருக்கிறது. மத்திய அரசாங்கத்தில் இது பண்ணி ஒரு வருஷம் ஆயிடுச்சு. சில ஊடகங்களில் வந்து வெறும் காட்சி மட்டும்தான் இருக்குது, ஆட்சி நடக்கலை அப்படின்ற மாதிரி சில விமர்சனங்கள் வைக்கப்பட்டு மத்திய அமைச்சர் நாடு விடுதலை பெற்று 50 ஆண்டுகளுக்கு மேலாக காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்தவர்கள் ஆண்டிருக்கின்றார்கள். அதிலும் குறிப்பாக கடந்த 10 ஆண்டுகளிலே யூபிஏ கவர்மெண்டுடைய அரசினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு அதரவாதாரத்திலே நாட்டை தள்ளியது என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த அழிவுகளிலிருந்து நாட்டை மீட்டு கொண்டு வரக்கூடிய செயல் சாதாரண ஒரு விஷயமல்ல. இன்று அடித்தளம் இட்டு கொண்டிருக்கின்றார் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அடித்தளம் இடுவது நிச்சயமாக ஃபவுண்டேஷன் வந்து வெளியே தெரிகிறது இயலாத காரியம். இன்று அடித்தளம் இட்டு கொண்டிருக்கின்றார். வருகின்ற ஆண்டுகளிலே நிச்சயமாக மிக பிரமாதமான ஒரு மகோன்னதமான இந்தியாவை நாம் பார்க்க போகின்றோம். அதற்கான அடித்தளம் அது இப்படி தான் இருக்க முடியும். தயாரிப்புகள், அதனுடைய தயாரிப்புகள் இப்படி தான் இருக்க முடியும்.